வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் ஒன் ஆஃப் தி டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷீட்டுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தோம்னா எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி, இந்த ஷீட்டில் எம்ப்ளாயி நேம் இருக்குது, இமெயில் ஐடி ப்ளஸ் சேலரி இருக்குது. பட் ஆனால் இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தகவல் இதில் இல்லை. பட் அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் இருக்குது, எம்ப்ளாயி இமெயில் ஐடி அண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். இதை நம்ம இந்த ஷீட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரியான டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம இதுக்கு பயன்படுத்தலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான டாக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், எதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா இங்கே எடுத்துகிட்டு வருதுன்னா, எஸ்பெஷலி எல்லா டாக்ஸ் ஃபங்க்ஷனும் ஒரு விதமான விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிளஸ்டர்ட் காலம் சார்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டோட்டல் சேலரின்னு அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியும் டோட்டல் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்குன்றது நம்மளால இங்கே பார்க்க முடியும். when you over on this you'll get to know டோட்டல் 6,91,000 வந்து சேலரி பே பண்ணியிருக்கோம். பட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கோன்றது தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது இதை பற்றிலாம் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேட்டிங் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாம் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. கஸ்டமர் சர்வீஸ், ஹெச்ஆர், ஐடி ஆப்ரேஷன்ஸ், சேல்ஸ், இவங்களுடைய ஒவ்வொருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எதனாலன்னா இதனுடைய ஷீட்டு இல்லை டேபிளே வேற, இதனுடைய டேபிளே வேற. இது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டான வேல்யூ நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கல. இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா ரிலேஷன்ஷிப் மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். பட் ரிலேஷன்ஷிப் மெத்தடில் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். பட் இன்னொரு மெத்தடில் எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி இது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐல் கோ டு டேட்டா. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ காலம் இன்சர்ட் பண்ணலாம். என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்துறது பார்க்கலாம். நியூ காலம் இன்சர்ட் பண்ண உடனே இந்த இடத்துல காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த காலம் நேம் இங்கே டிஃபைன் பண்ணோடனே இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னென்ன டிஃபைன் பண்ணலான்னா சேலரி பை டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். என்னுடைய காலம் நேம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ டாக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ சேம் ஆஸ் VLOOKUP. VLOOKUP எப்படி எக்ஸல்ல பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம லுக்அப் வேல்யூன்ற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். லுக்கப்னு டைப் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். இப்போ இந்த லுக்கப் வேல்யூ எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு வேல்யூவை லுக்கப் வேல்யூவை பயன்படுத்தி இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு, ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லுக்கப் வேல்யூ என்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான டாக்ஸ் லேர்ன் பண்ணும்போது சின்டெக்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்டெக்ஸ் பார்த்து தான் நம்ம ஃபார்முலா லேர்ன் பண்ண ஈஸியாக எல்லாமே லேர்ன் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன, ரிசல்ட் காலம் நேம். ரிசல்ட் என்ன அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த ரிசல்ட் காலம் நேம் நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் காலம் நேம் வந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதனுடைய ஷீட் நேம் என்ன, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வரலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக டைப்பும் பண்ணலாம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்றது ஷீட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஹெடர் நேம். அதுக்கு அடுத்தது கமா, இதை கொடுத்த உடனே கமா கொடுத்துடணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது சர்ச் காலம். சர்ச் காலம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி சேம் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இப்போ அடுத்தது சர்ச் வேல்யூ. சர்ச் வேல்யூ இந்த ஷீட்டில் இருந்து. ஸோ இந்த ஷீட் நேம் என்ன, எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி. அண்ட் இதிலிருந்து இந்த பர்டிகுலர் காலம். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக இமெயில் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல காட்டும் பாருங்க, எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி இந்த ஷீட்டு கீழே இந்த காலம். அடுத்தது டேரெக்டாக நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், இப்போ ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் யூ கேன் கிளிக் ஆன் திஸ், இல்லை டேரெக்டாக என்டர் கொடுக்கலாம். கொடுத்த உடனே இங்கே நம்மளுக்கு நியூ காலம் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்மளால் பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட். ஜேம்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜான்ன்றவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்படி நம்மளுக்கு எல்லாருடைய இமெயில் ஐடிக்கு நேராக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் எந்த துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சது.
இத கிரியேட் பண்ண உடனே இந்த நியூ காலம் வந்து உங்களுக்கு இங்க பார்க்க முடியும். சேலரி பை டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்ஷன் இந்த ஃபார்முலா ஆட் ஆயிடுச்சுனாவே இந்த ஐகான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இத பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த வியூ விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். கோ டு ரிப்போர்ட் வியூ. இந்த இடத்துல கிளிக் ஆன் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். இல்ல என்ன சார்ட் தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சேம் இந்த எம்ப்ளாயி அண்ட் நேம் அண்ட் சேலரி இதில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் drag அண்ட் drop திஸ் இயர் இல்லைன்னா டேரெக்டாக நம்ம கிராஃப்லேயும் நம்ம drag அண்ட் drop பண்ணலாம். அடுத்தது சேலரி வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஜஸ்ட் drag அண்ட் drop திஸ் சேலரி ஆல்சோ. ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியும் அந்த பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சேலரி கொடுத்துருக்கோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் டைம் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்து இந்த ஃபார்மேட்டிங் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம், இல்லை இது விசிபிளாக இருக்காது. கிளிக் ஆன் ஃபார்மேட் விஜுவல். இதில் யூ கேன் செட் திஸ் வேல்யூ 12 போல்ட் அண்ட் மேக் இட் பியூர் பிளாக். இது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பை டிபார்ட்மெண்ட் டைட்டில் வேண்டாம். இப்போ ஒய் ஆக்சஸ் போயிடலாம். இப்போ வேல்யூஸ் 12 போல்ட். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா லேபிள். இப்போ பாருங்கள், இது எனேபிள் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய வேல்யூனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தெரியல. போல்ட் அண்ட் பிளாக். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், அர்லியராக ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண கிராஃபில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே வேல்யூ 6 lakh ப்ளஸ் நுடைய டோட்டல் வேல்யூ காட்டுது. ஆனால் இப்போ ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம் 1,53,000 அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம் 1,39,000. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோன்றது ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட்டா வேறு ஷீட்டில் இருக்கும்போது உங்களுடைய லுக்கப் வேல்யூ பயன்படுத்தி உங்களுடைய லுக்கப் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி டேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைனா டேட்டா மாடலிங் ரிலேஷன்ஷிப் பயன்படுத்தி பண்ணலாம். அது ஃபியூச்சர் வீடியோவில் கவர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டாக்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.